கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நவம்பர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த 3ஆம் தேதி காலை ஆராதனையில் செய்திக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி அது பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. இயேசு திரளான மீன்களை பிடிக்கச் செய்தது. கிரேட் கேட்ச் ஆஃப் ஃபிஷ். லூக்கா 5 1 முதல் 11. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் ஏறி அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பைபிள்ல இந்த பகுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இயேசு முதல் சீடர்களை அழைத்தார். கால் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஸ். இயேசுவுக்கு மொத்தம் 12 சீடர்கள். அந்த 12 சீடர்கள்ல
முதல் 3 சீடர்களை இயேசு அழைத்தது பற்றி இந்த பகுதியிலே நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த தலைப்பை விட இயேசு முதல் சீடர்களை அழைத்தல் அல்லது கால் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஸ் என்ற தலைப்பை பற்றி பார்ப்பதை விட இயேசு திரளான மீன்களை பிடிக்க செய்து கைத்தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சி. கிரேட் கேட்ச் ஆஃப் ஃபிஷ், திரளான மீன்களை பிடிக்க செய்ததை பற்றி இங்கே நம்ம பார்க்கிறோம். அதுதான் எனக்கு பிடிச்சமான தலைப்பாக இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3க்கும் ஆங்கிலத்தில் சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று பெயர். தமிழில் சமநோக்கு நற்செய்தி நூல்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இது 3 எப்படி இருக்குதுங்க? ஒரே மாதிரி இருக்கும். சினாப்டிக் காஸ்பல்னு பேர். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இது 3மே ஒரே ஆர்டர்ல வரும். இந்த சமநோக்கு நற்செய்தியில இயேசு தேவனுடைய ராஜ்யம், கடவுளுடைய ராஜ்யம், இறை அரசு, கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் ஹெவன், த ரெயின் ஆஃப் காட் இந்த உலகத்தில் வந்ததை குறித்து அவர் பேசுகிறார். நீங்க பழைய ஏற்பாட்டில் தானியேல் புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்கேயே பழைய ஏற்பாட்டிலேயே அவங்க அந்த தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை அவங்க எதிர்பார்த்தாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில மக்கபேயர் காலத்துல அவங்க அந்த தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களால ஸ்தாபிக்க முடியல. ஸோ பழைய ஏற்பாட்டிலேயே அந்த தானியேல் புஸ்தகத்தில் அந்த இறை அரசு ஸ்தாபிக்கப்படுவதை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது அந்த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் அப்பொழுது ஸ்தாபிக்கப்படவில்லை. அந்த புதிய ஏற்பாட்டில் யோவான் மற்றும் இயேசு 2 பேருமே மக்களுக்கு அறிவிக்கிறாங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஸோ பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டது. கைத்தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துவோம். இந்த பூமியில பரலோக ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை தொடங்கி வைத்தவர், ஏற்படுத்தி வைத்தவர் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் இயேசுவால் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு அடையாளமாக அவர் நிறைய அற்புதங்களை செய்தார். இயேசு அற்புதங்களை செய்ததன் நோக்கம் என்னவென்றால், பரலோக ராஜ்யம் மக்கள் மத்தியில் வந்துவிட்டது என்பதை காண்பிப்பதற்கு அடையாளம். த அரைவல் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். அதுக்கு அடையாளம் இயேசுனுடைய அற்புதம். அதைத்தான் இந்த சமநோக்கு நற்செய்தியில காண்பிக்கும். அதுல இன்னும் முக்கியமானது என்னன்னா, மேசியா வரும்போது அந்த இறை அரசினுடைய, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த ஸ்தாபகர் வரும்பொழுது
அவர் என்ன செய்வார்? திரளான மீன்களை பிடிக்க செய்வார். திரளான மீன்களை பிடிக்க செய்வார். அப்பங்களை பலுக செய்வார், பெருக செய்வார். ஆறு கற்சாடிகளில் இருந்த தண்ணீரை 600 லிட்டர் திராட்சை ரசமாக மாறச் செய்வார். abundance of wine. 6 கற்சாடியில இருந்த தண்ணீரை அவர் எப்படி மாத்தினாரு? திராட்சை ரசமா மாத்தினார். ஒரு கற்சாடியில ஒரு 100 லிட்டர் தண்ணி இருந்தா 6 கற்சாடியில எப்படி இருக்கும்? 600 லிட்டர். அந்த கானாவூர் கல்யாணத்துல அவங்களுக்கு என்ன இல்லை? திராட்சை ரசம் இல்லை. திராட்சை ரசம் குறைவுபட்டது. மேசியாவாகிய கிறிஸ்து அங்க இருக்கிறார். அவர் என்ன செய்தார்? அந்த 6 கற்சாடியில் இருந்த தண்ணீரை, கிட்டத்தட்ட ஒரு 600 லிட்டர் தண்ணீரை 600 லிட்டர் திராட்சை ரசமாக மாற்றினார். அல்லேலூயா. அதை போலவே 5 அப்பம் 2 மீனை கொண்டு எத்தனை பேரை போஷித்தார்? 5000 பேர், 5000 புருஷர்களை போஷித்தார். 5 அப்பம் 2 மீனை திரளாக பெருக செய்தார். 5 அப்பம் 2 மீனை திரளாக பெருக செய்தார். சூப்பர் abundance ஆஃப் பிரெட் அண்ட் ஃபிஷ். அப்பங்களையும் மீனையும் அவர் திரளாக பெருக பண்ணினார். சூப்பர் abundance, திரளாக பெருக பண்ணினார். அதை போலவே இங்கே லூக்கா 5ஆம் அதிகாரத்திலையும் யோவான் 21ஆம் அதிகாரத்திலையும் தன்னுடைய சீடர்களை திரளான மீன்களை பிடிக்க செய்தார். ஜஸ்ட் பை ஹிஸ் வேர்ட், தனது வார்த்தையினால். ஸோ நான் இந்த பகுதியை நான் தெரிந்து கொண்டதுக்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு மக்கள் நிறைய பிரச்சனையில இருக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் நிறைய பிரச்சனையில இருக்கிறாங்க, நிறைய துன்பங்களில் இருக்கிறாங்க, நிறைய பண கஷ்டத்துல இருக்கிறாங்க, நிறைய தேவைகளில் இருக்கிறாங்க. தங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும்படியாக ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 13:8 படிங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு தன்னுடைய முதல் 3 சீடர்களை அழைக்கும் போது, சீமோன், யாக்கோபு, யோவான், இந்த 3 சீடர்களை அழைக்கும் போது ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்துதான் அழைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய அரசு, தேவனுடைய ராஜ்யம், கடவுளுடைய ஆளுகை இந்த பூமிக்கு வந்துவிட்டது. இயேசுவாகிய நான் அதை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை ஆரம்பித்து விட்டேன். விசுவாசித்து என்னை பின்பற்றுங்கள், அல்லேலூயா என்கிற ஒரு செய்தியை நாம் வாசித்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அங்க அந்த மீனவர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஆக்சுவலா நம்ம அடிக்கடி பார்த்த அந்த கடல் தான். அது என்ன கடல்? 5:1 லூக்கா 5:1. போதும். கெனசரேத்து கடல். கெனசரேத்து கடல்
திபேரியா கடல், கலிலேயா கடல். ஆக்சுவலா அது ஒரு ஏரி. இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற ஏரி மாதிரி புழல் ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி, வேற என்ன ஏரி இருக்கு? புழல் ஏரி, அப்புறம் வீராண ஏரி, ஸோ மதுராந்தக ஏரி. அது மாதிரி செங்கற்பட்டு மாவட்டத்தில், சென்னையை சுற்றி தென்னார்காடு மாவட்டத்தில் அந்த வீராண ஏரி இருக்கிற மாதிரி அந்த பாலஸ்தீன தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஏரி. அது அந்த எர்மோன் மலையிலிருந்து பனிக்கட்டிலாம் உருகி அப்படியே நீரோடைகளாக வந்து ஹூலே என்ற ஏரிக்கு வந்து, அந்த ஹூலே என்ற ஏரியிலிருந்து இந்த கலிலேய கடலுக்கு வரும். ஏரினா அடுத்த கரையை பார்க்கலாம், கடல்னா அடுத்த கரையை பார்க்க முடியாது. ஸோ இது அவ்வளோ பெரிய ஏரியா இருந்ததுனால இது லேக் கேலிலி அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது சி ஆஃப் கேலிலின்னு சொல்லலாம். ஸோ அந்த கலிலேயா கடல், கெனசரேத்து கடல், திபேரியா கடல், இங்கே கெனசரேத்து கடல்னு இருக்கு. அவர் நிற்கிறாரு அங்க. முக்கியமா அந்த மீனவங்களை தான் நம்ம பார்க்குறோம். அவங்க எப்படி இருக்கிறாங்க? ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்க போய் அவங்க வலைய போட்டு அவங்களால என்ன பண்ண முடியல? ஒரு மீனை கூட பிடிக்க முடியல. நைட்டு முழுவதும் அவங்க வந்து வலை போடுறாங்க. ஏன்னா கலிலேய கடல் வந்து ரொம்ப ஆழத்தில் இருக்கும். கடல் மட்டத்தில் எம்எஸ்எல் மத்திய திரை கடல்ல இருந்து அந்த கலிலேய கடல் பள்ளத்துல தான் இருக்கும். அப்ப அங்க பயங்கர வெயில் அடிக்கும் போது பகல்ல மீன்கள்லாம் எங்க போயிடும்? ஆழத்துக்கு போயிடும். நைட்ல மீன்கள் என்ன பண்ணோம்? வெளியில வந்து அந்த வாட்டர் சர்ஃபேஸ், அந்த ஏரியினுடைய அந்த சர்ஃபேஸ்ல அந்த மீன்கள்லாம் மேயும். அப்ப இந்த மீனவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? சாயந்தரத்துல போய், நைட்ல போய் அந்த கடலுக்குள்ள போய், அந்த நல்ல நீர் ஏரி, அந்த ஏரிக்குள்ள போய் மீன் பிடிப்பாங்க. அப்ப அந்த மீன்கள்லாம் அந்த அந்த வாட்டர் சர்ஃபேஸ், நீர்பரப்புக்கு வரும்போது அவங்க வலை போட்ட உடனே அந்த மீன்கள் எல்லாம் மாட்டிக்கொள்ளும். அவங்க தொழிலே என்னதுங்க? மீன் பிடிக்கிறது. எந்த இடத்துல மீன் எங்க எப்போ வரும், எந்த வகையான மீன் எங்க வரும், எப்போ வரும், எல்லாமே அவங்க நல்லா தெரியும். ஏன்னா அவங்க மீன் பிடிக்கிறவங்க. அவங்களுக்கு போய் யாரும் டீச் பண்ண தேவையில்லை. அவங்க அந்த படகை தள்ளிட்டு போயிட்டு வலையை போட்டு மீன் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஆனா இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்குறேன்னா, நைட்டு முழுவதும், இரவு முழுவதும் அவங்க மீன் பிடிச்சோம், அவங்களுக்கு மீனே கிடைக்கல. அப்புறம் அவங்க சோர்ந்து போய் காலையில அந்த போட்டை, 2 போட்டை எடுத்துட்டு வந்து கரையில நிறுத்திட்டு தங்கள் வலைகளை அவங்க அலசி கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அது அடுத்த முறை மீன் பிடிக்கிறதுக்கு அவங்க அந்த வலையெல்லாம் அலசி காய வச்சு அப்புறம் தான் அடுத்த முறை மீன் பிடிக்க போவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தோல்வியான நிலையில, ஒரு தோல்வி, ஒரு ஏமாற்றம், எந்த விதமான வருமானம் இல்லை அவங்களுக்கு. எந்த விதமான வருமானம் இல்லை. போட்ல மீன் இல்லை, அவங்க மணி பர்ஸ்ல பணம் இல்லை. புரியுதுங்களா? இப்போ நீங்க வியாபாரம் பண்றீங்க, உங்ககிட்ட யாருமே வந்து வியாபாரம் வாங்கலைன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? ரொம்ப கவலையா இருப்பீங்க. ஸோ வியாபாரம் செய்கிறவர்கள் தங்களிடத்தில் மக்கள் வந்து
கொள்முதல் செய்தால்தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி இந்த மீன் பிடிக்க போறவங்க நைட்டெல்லாம் போயிட்டு வலை வீசி மீன் பிடிக்கிறாங்க, மீன் மாட்டவே இல்லை. சோர்ந்து போய் அவங்க காலையில வலைகளை அலசி அதை காய வைத்து தங்கள் வீடுகளுக்கு போவதற்கு ஆயத்தமாகிறார். அப்பதான் இயேசு அங்க வருகிறார். அல்லேலூயா. சோ இயேசு யாரை எப்படி சந்திக்கிறாரு? வாழ்க்கையில தோல்வி அடைந்த, ஏமாற்றம் அடைந்த, தங்களுடைய உழைப்புக்கு பலன் இல்லாத, வருமானம் இல்லாத, எதிர்காலத்துக்கு தேவையான பணம் இல்லாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய அந்த சீமோன், அந்த யாக்கோபு கூட்டாளி, அந்த யோவான் அவர்களை சந்தித்தார். இன்னைக்கு நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போன நிலைமையில, ஏமாற்றம் அடைந்த நிலைமையில, எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லையே என்கிற ஏமாற்றத்தின் மத்தியில நீங்க சபைக்கு வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவராய், அல்லேலூயா, உங்கள் சோகத்தை மாற்றுகிறவராய் இருக்கிறார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இயேசு அந்த படகுல ஏறி அந்த மக்களுக்கு போதிக்கிறார். தன்னை நாடி வந்த மக்களுக்கு இயேசு போதிக்கிறார். திரளான ஜனங்க வந்திருக்கிறாங்க. கடற்கரை ஓரத்துல இருந்து போதிக்கிறார். அந்த சீமோனை பார்த்து சொல்றாரு, இந்த படகை கொஞ்சம் தள்ளிவிடா, இந்த கடற்குள்ள நான் இதை ஒரு பிரசங்க பீடமா மாற்றி இந்த போட்டு மேலே ஏறி உக்காந்து நான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. 3 அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். வாட் ஏ வண்டர்ஃபுல் மிராக்கிள்! எவ்வளவு அற்புதம், எவ்வளவு பெரிய அற்புதம். ஒரு மீன் கூட அவங்களுக்கு கிடைக்கல ஃபர்ஸ்ட். ஆனா இயேசு சொன்ன பிறகு இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள். இதே மாதிரி சம்பவம் யோவான் 21 வருது. நீங்க ஆழத்துல போய் உங்கள் வலைகளை வலது பக்கமாக போடுங்கள்னு சொல்வார். ஸோ இயேசுக்கு எந்த இடத்துல மீன் இருக்கிறது, எவ்வளவு மீன் இருக்கிறது என்கிற சூப்பர் நேச்சுரல் நாலேஜ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு இயேசுக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையினால திரளான மீன்களை பிடிக்க வைக்கக்கூடிய ஆற்றலும் இயேசுக்கு இருக்கிறது. இயேசுக்கு அந்த கரையில இருந்துட்டே சொல்றார், நீங்க உங்க படவை ஆழத்துல தள்ளி போய் நீங்க வலையை போடுங்க. அவங்க போட்ட உடனே அங்க ஏராளமான மீன் இருந்திருக்கிறது. அவ்வளவு மீன்களும் அந்த வலையில் மாட்டிக்கொண்டது.
அவங்களால இழுக்க முடியல. அந்த வலை முழுவதும் மீனால நிரம்பி அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாக மாறிற்று. அப்பொழுது அவங்க தங்களுடைய கூட்டாளிகளுக்கு சைகை காமிச்சு வரவழைச்சு அவங்களும் வந்து அந்த வலையில் இருக்கிற மீன்களை எல்லாம் எடுத்து அந்த 2 படகு முழுவதும் நிரப்பினார்கள். அல்லேலூயா. 8வது வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அல்லேலூயா. நீங்க ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல படிங்க. ஏசாயா 6:5. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உடல்கள் உள்ள மனுஷன், அசுத்த உடல்கள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவர், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது நான், ஐயோ ஆதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது என்றேன். தேவனுடைய பிரசன்னத்தை ஏசாயா கண்டபோது, உணர்ந்த போது, தான் ஒரு அசுத்தமானவன் என்கிற காரியத்தை அறிகிறான். அல்லேலூயா. தான் ஒரு சிம்பிள் மேன், ஒரு பாவியான மனுஷன் என்பதை ஏசாயா அங்கு உணர்கிறார். ஏசாயா 6:5. அதே காரியத்தை தான் லூக்கா 5:8 பார்க்கிறோம். இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அது ஆக்சுவலா அவன் செஞ்ச பாவத்தை நினைச்சு அவன் சொல்லல. இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த தேவகுமாரன் இயேசு நம் பக்கத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பக்கத்துல நிற்பதற்கு நம்ம என்ன கிடையாது, தகுதி இல்லை. அதனால ஆண்டவரே, நான் ஒரு பாவியானவன், நீ என்னை விட்டு தூரமா போய்விடும். தன்னுடைய அவன் நிலைமையை உணர்ந்து அதிர்ச்சியிலே, ஆச்சரியத்திலே அவன் இந்த காரியத்தை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்னான். நான் பாவியான மனுஷன் சொன்னது, இயேசு செய்த அந்த மாபெரும் அற்புதத்தை அவன் கண்டு பிரமிப்படைந்து, ஒரு மகா பெரியவர், மகா பெரிய தேவனுடைய குமாரன், பரிசுத்தம் உள்ளவர், அவர் என் பக்கத்துல நிற்கிறாரு, அவர் பக்கத்துல நிற்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, தகுதியின்மையை சொல்லுகிறார். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? 10. அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாது, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அப்ப சொல்றாரு, நீ இந்த வலையை போட்டு திரளான மீன்களை பிடிச்சதுனால நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் சொல்ற. நீ இனிமேல் இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பெந்தேகோஸ்தே நாள்ல சபை ஆரம்பிச்ச போது பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க? 3000 பேர். ஒரே நேரத்துல 3000 மீன்கள் பேதுருவின் பிரசங்கம் அந்த வலையில மாட்டினது. அல்லேலூயா. அப்புறம் பேதுரு பேசும்போது எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க? 5000 பேர். அல்லேலூயா.
ஃபர்ஸ்ட் 3000 பேர், அப்புறம் 5000 பேர். திரள் கூட்ட ஜனங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள். ஸோ இன்னைக்கு காலை நேரத்துல மீன்களை பிடித்து கொண்டிருந்த சீமோன் பேதுருவை இயேசு தனது ஊழியத்துல அப்போஸ்தலனாக மாற்றி அவன் பிரசங்கத்தின் மூலமாக 3000 பேரையும் 5000 பேரையும் பிடிக்க செய்தார். அல்லேலூயா. யோவான் 21வது அதிகாரத்துல பேதுரு 153 அந்த பெரிய மீன்களை அவன் பிடித்ததை அவன் பார்த்து பிரமித்தடைந்தான். உடனே அவன் படகிலிருந்து கீழே விழுந்து ஆண்டவரத்துக்கு வந்து சேரான். யோவான் 21 எடுத்துக்கங்க. இதோட முடிச்சு விடலாம். ஏழு 21:7. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். குதித்து பிறகு அவன் இயேசு கிட்ட வரான். ஸோ இந்த அருமையான காலை நேரத்துல நம்ம ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராக இருக்கிறார். அவர் நேற்று செய்த அற்புதத்தை இன்றைக்கும் செய்ய வல்லவர், நாளைக்கும் செய்ய வல்லவர். உங்கள் வாழ்க்கையில அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் வேண்டிக் கொள்ளுகிறதை காட்டிலும் அதிகமாய் அவர் செய்ய வல்லமை அவருக்கு இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவர் செய்த அற்புதத்தை இன்றைக்கு நாம் தியானித்தோம். A great catch of fish. இயேசு திரளான மீன்களை பிடிக்க செய்து சோர்ந்து போன நிலைமையில் இருந்த பேதுருவுக்கும் சீமோன் பேதுருவுக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் தேவையான மீன்களை அவர் பிடிக்க செய்தார். ஆனா அங்க என்ன நம்ம பார்க்கிறோம்? 11ஆம் வசனம், அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. ஐயோ, இவ்வளோ மீன் பிடிச்சிட்டோமே, அதையெல்லாம் மீனுங்க கிட்ட வித்துட்டு அந்த காசை வாங்கிட்டு அவங்க இயேசுவை பின்பற்றினாங்களா? இல்லை. இயேசுவின் மகத்துவத்தை பார்த்த உடனே அந்த மீன்களை எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க நண்பர்களாக அங்கே இருப்பாங்க, அவங்க கிட்ட விட்டுட்டு இயேசு அப்படியே பின்பற்றினார். ஸோ உங்களுக்கு இயேசு அற்புதங்களை இன்றைக்கும் செய்வார். இயேசு எப்போதும் செய்வார். நீங்கள் அவர் செய்கிற அற்புதங்களையே பிடித்து கொண்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களையே பிடித்து கொண்டு இருக்கக்கூடாது. அவைகளை எல்லாம் விட்டு விட்டு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற இயேசுவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். உங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் செய்கிற இயேசுவை நீங்கள் பின்பற்றும் போது உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும், அதிசிறப்பாக மாறும். கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். God bless you all. Amen.